ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளைக்கு தண்ணி செலுத்திருந்த அப்படின்னே இப்போ கூட இந்த வீடியோவை பார்க்குற ஒரே ஆசிரியர் அப்படின்னே இதன் மூலியமாய் அநேக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வசனத்தை ஏற்று அதை அவர்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும்படி கிருபை தந்த அப்படின்னே அநேக பேர் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலும் உம்முடைய வளர்ச்சியிலும் அதிகமாய் மென்மேல் வளரும்படி கிருபை தந்த அப்படின்னே எங்களுக்கு கொடுத்த அநேக கிருபைக்காக நன்றி செலுத்திருந்த அப்படின்னே இன்னும் அநேக வாலிபர்கள் உமக்கேற்ற பிள்ளையாக வாழவும் வளரும் கிருபை தந்த அப்படின்னே இந்த வீடியோவில் ஆரம்பம் முதல் நீர்தாமே கொண்டு நடத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற வல்லமையுள்ள கிறிஸ்தியஸ் மூலமாக ஜெயிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இதை லாஸ்ட்டில் இதன் மூலியமாக அநேக கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பரிசு உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக கொடுக்கப்படும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய பேர் டெரி, அவருடைய பேர் ஜோஷ். இந்த டிஜே ப்ராட்காஸ்ட் மூலயமா உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி வழியாக பார்க்கும்படியாக தேவன் செய்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த டிஜே ப்ராட்காஸ்ட் மூலயமா 2 வீடியோக்களை நாங்கள் போட்டிருப்போம். நீங்கள் கொடுத்தது ரொம்ப சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாளில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாலிபர்களும் சமுதாயமும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிறோம். வாலிபர்களும் சமுதாயம் என்னவா இருக்கும்? உண்மையிலேயே இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு மேலே நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். போன வீடியோவில் வாலிபர்களும் வேதாகமும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசணும் இல்லையா? வேதாகம்னா என்ன, வேதம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, ஒரு வாலிபருக்கு வேதாகமத்தினால் என்ன நன்மை கிடைக்குது, இப்படிங்கிற சில விஷயங்களை குறித்து பேசணும். இந்த வீடியோவில் வாலிபர்களையும் சமுதாயமும் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம வரோம். அதாவது சமுதாயத்தில் வாலிபர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு வாலிபராக இருக்கிற ஒருத்தரை எத்தனை வயசில் இருக்கிறவரை நம்ம வாலிபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? ஒரு 18ல் இருந்து மேரிடு 29 or 30 அது வரையும் இருக்கிறவங்கள வாலிபர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேரிட் ஆனவங்கள கண்டிப்பாக வாலிபர்கள்னு சொல்ல முடியாது. பேச்சுலர், மேரிட் அன்மேரிடில் உள்ளவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொதுவாகவே பேச்சுலரை நம்ம அதிகமாக வாலிபர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கணக்கின்படி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டீனேஜ் வயசுலேருந்து, அதாவது 13 வயசுலேருந்து 24, 25 வயசு வரைக்கும் இருக்கிறவர் நம்ம வாலிபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வாலிபராக இருக்கிறவர் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கிறதையும், அந்த பிரச்சனைக்கு பைபிள் கொடுக்குற தீர்வு என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் பேச போகிறோம். உண்மையாகவே வாலிபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சமுதாயத்துலேயுமே விட நிறைய பிரச்சனைகளே வாலிபர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும், ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும், காலேஜ் ஸ்கூல் சைடில், ஒர்க் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையுமே வாலிபர்களுக்கு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகளை வாலிபர்கள் சந்திக்கக்கூடியலாம் இருக்கிறாங்க. அதில் இருந்து வாலிபர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வேத வசனத்தின் மூலமாக, எதன் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக அவங்க நிம்மதியை தேடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமுதாயம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம யோசிக்கணும். சமுதாயம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமுதாயம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சமுதாயம் அப்படிங்கிறது எந்த இடத்துல ஒரு கூட்டமான மக்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்கிறாங்களோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல மக்கள் அதிகமாக வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எந்த இடத்துல தண்ணீர் வசதி அதிகமாக இருக்குதோ அந்த பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறத பார்க்குறோம். அதாவது ஒரு ஆறு போகிற இடத்துலையோ இல்லை ஒரு குளம் இருக்கிற இடத்துலையோ ஒரு கிராமம் இருக்குது. அந்த இடத்துல மக்கள் கூட்டமாக வாழ ஆரம்பித்தாங்க. இந்த கூட்டமாக வாழ்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கான நெறிமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற சில நெறிமுறைகளை, தங்களுக்கு பிரியமான நெறிமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்படி நெறிமுறைகளோடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிற மக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறோம்னா, கன்னியாகுமரியில் இருக்கிறது ஒரு சமுதாய மக்களை நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். இந்தியா ஒரு சமுதாய நாடாக என்ன பண்ணுது அப்படின்னா இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சொசைட்டியில் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் இல்லாமல் மனிதர்களாக இருக்க முடியாது.
எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான வாலிபர்கள் வந்து ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை வந்து சமுதாயத்தின் மூலமாக அவங்க வந்து கஷ்டப்படக்கூடியலாம் இருக்கிறாங்க. சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் போதும், அந்த சமுதாயம் வந்து அது பெரிய தப்பாக தான் அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்காங்க. சின்ன தப்பாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய நிலைமையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு மிஸ்டேக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்கக்கூடியலாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து வாலிபர்களும் சமுதாயமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த சமுதாயத்தினால எப்படி கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத குறித்து பார்த்து அதற்கு பைபிள் கொடுக்குற தீர்வு என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பிரச்சனையாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரேசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரேசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து ரேசிசம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன பாகுபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற ஏதாவது இதை சொல்லலாமா ரேசிசம் அப்படிங்கிறத? இன பாகுபாடு, அதாவது ரேசிசம் அப்படின்னா இன பாகுபாடுன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த இன பாகுபாடு எப்போ வருது அப்படின்னா அதாவது சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா வந்து நீ வெள்ளையாக்குற, நீ கருப்பாக்குற, நீ என்னுடைய சமுதாயத்து மக்கள் கிடையாது, நீ வேறு சமுதாயத்து மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற மனிதர்களையும் விட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலைமையில வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரேசிசம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாலிபர்களுமே ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சந்திப்பாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரேசிசம் அப்படிங்கிறத சந்திப்பாங்க. இந்த ரேசிசத்தை எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய நிறத்தை வச்சு, நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் வெள்ளையாக இருக்கிறவங்க கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரியும், கருப்பாக இருக்கிறவங்க வந்து பிசாசின் பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரியும் இந்த சமுதாயம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சில நேரத்தில் பாகுபாடு பிரித்து வைக்கிறத பார்க்குறோம். இந்த பாகுபாடு அப்படிங்கிறத ஒரு 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 வாலிபர் ஸ்கூலில் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல பார்ப்பார். அவர் குண்டாக இருக்கிறதுனாலையும் இல்லை அவர் ஒல்லியாக இருக்கிறதுனாலையும் இல்லை அவர் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் இல்லை அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் மற்ற மக்களால் தள்ளப்படுறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா? அது அது ஒரு வாலிபருக்கு எப்படிப்பட்ட மனவேதனை கொடுக்கும்? கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து எல்லாருமே கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர்கள், விசேஷமான மனிதர்களாக கடவுள் நம்ம உருவாக்கியிருக்கிறார். ஒருத்தர் கருப்பாகவும் ஒருத்தர் வெள்ளையாகவும் அப்படி உருவாக்கிக்கல. சரிங்களா? எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே நாம் தோன்ற பண்ணி தேவன் வந்து நம்மளை உருவாக்கியிருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27ஆம் வசனமும். பைபிள் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் பைபிள் ஓப்பன் பண்ணி நாங்கள் வாசிக்கிறது கரெக்டா அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகே. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவனை தெய்வ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். உண்மையாகவே வந்து தேவன் வந்து எல்லா மனிதர்களையுமே ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கியிருக்கிறார் இல்லைங்களா? ஆனால் மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் வந்து குண்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, அவருடைய முடி வந்து நீட்டமான முடியாக இருக்கலாம், முடி வந்து ஒரு சுருள் முடியாக இருக்கலாம், அவர் வந்து டிப்டாப்பாக என்ன பண்ணிருக்கலாம், அப்படி இன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த விஷயத்தை மக்கள் வந்து சமுதாயம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறாங்க. இவர் இப்படியா, அவரோட இப்படிப்பட்டவராக இருப்பாரோ, கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற மனிதர்களாக இருப்பாங்களோ, அவர் கொஞ்சம் டிப்டாப்பாக ஒரு காரில் வந்து இறங்கிட்டார் அப்படின்னா ரொம்ப ஹை லெவலில் மக்களாக இருப்பாங்களோ அப்படின்னு அவர்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர்கள் வந்து இந்த மாதிரியான சமுதாயத்தில் இருக்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் ரொம்ப தாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு மக்களே நினைத்து கொள்ளக்கூடிய நினைக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். அதாவது இந்த சமுதாயத்தினால பாகுபாட்டுக்குள்ள ஆளாகிற ஒரு வாலிபர்
அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பாகுபாட்டால் பாதிக்கப்படுற ஒரு வாலிபருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 2 பேர் இருக்காங்க, ஒரு ஸ்கூலில் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 வாலிபர்களுமே தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக டீச்சர் விசாரிக்கிறாங்க. ஆனால் டீச்சர் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய நிறத்தை வச்சும், இவர் இந்த இடத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிறத வச்சும், இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்ட்டும், இவர் தான் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படின்னா இந்த பாகுபாடு அந்த சின்ன பையனுடைய, அந்த வாலிபனுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அவருடைய வாழ்க்கை, பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றக்கூடியதா இருக்கும். அப்போ ஒரு வாலிபர் இந்த பாகுபாட்டால அவர் மிகப்பெரிய மன அளவில் மிகப்பெரிய பாதிப்பை அவர் ஏற்படுத்துவார். அவர் மன அழுத்தத்தை அடைவார். 2வது, அவர் அந்த கவலையை வேற எங்கேயுமே என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. 3வது, அவர் தன்னை குறித்து ஒரு சுய மதிப்பீடுக்கு வந்துடுவார். நான் இப்படிதான். அதாவது ஒரு கணக்கெடுப்பின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி இன பாகுபாட்டால் வரக்கூடிய மன அழுத்தத்தினால நிறைய வாலிபர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட நமக்கு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய பகுதியில் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாலிபர்கள் தாழ்ந்த ஜாதியில் இருக்கிற ஒரு சின்ன பையன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போய் அவனை அடித்து, அவங்க அம்மாவை அடித்து, அவங்க தங்கச்சி அடித்து, இது பெரிய பிரச்சனையானது நம்ம நியூஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ ஒரு வாலிபருடைய மனதில் இந்த இன பாகுபாடு இல்லை இன வெறி அப்படிங்கிற இந்த ரேசிசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தேவன் ஏதாவது ரேசிசம் பார்க்குறாரா? தேவன் ஒரு மனிதன்கிட்ட பாகுபாடு பார்த்து பழகிறாரா? நிச்சயமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் நம்ம அதை பார்க்குறோம். ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேதத்தை எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரைட். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்குறோம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் எந்த ஒரு மனிதனையுமே நீ கருப்பாக்குற, குண்டாக்குற, வெள்ளையாக்குற, நீ நல்ல ஒரு ஷர்ட் அணிஞ்சிருக்கிற, நீ கொஞ்சம் அழுக்கான ஷர்ட் நீ அணிஞ்சிருக்கிற, இந்த மாதிரி கடவுள் பார்ப்பதே இல்லை. அவர் பட்சபாதமே பார்க்க மாட்டார். எல்லாருமே ஒரே இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க. அப்போது வாலிபர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே நாம் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக வாலிபர்கள் ஒடுக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. அவர்களை தள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. நீங்கள் சபையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாலிபர்கள் நல்ல ஜோம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, உற்சாகமாக தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒதுக்கி வைப்பாங்க. நீ அவர் கேட்பாங்க, நாங்கள் ஒரு ஜோம் பண்ணலாமா, ஒரு செய்தி ஏதாவது மெசேஜ் ஏதாவது கொடுக்கலாமா, பாட்டு பாடலாமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருடைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இன்னும் அந்த தகுதிக்கு நீ இன்னும் வரல, நீ இன்னும் வேதாந்தத்தை இன்னும் படிக்கணும், நீ இன்னும் சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா இன்னும் நீ அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் நீ கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் உனக்கு இந்த சான்ஸ் ஒன்று தருவேன் அப்படின்னு நிறைய ஊழியக்காரங்க வாலிபர்களை முக்கியமாக தள்ளி வைக்கக்கூடியலாம் இருக்கிறாங்க. சகோதரர் சொன்ன ஒரு விஷயம், இது தோற்றத்தை பார்த்து முடிவெடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. ஒருத்தர் சிவப்பாக இருக்கிறதுனாலையோ, ஒருத்தர் ஹைட்டாக இருக்கிறதுனாலையோ, இல்லை அவர் இந்த இடத்துலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனாலையோ ஒருத்தருடைய குணத்தை நம்ம முன்னாடியே தீர்மானம் பண்ணுறதுங்கிறது தப்பு. இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறார், அவர் கண்டிக்கிறார். யோவான் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக வாழ்ந்தாரு அப்படிங்கிற குறித்து நம்ம பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் தீர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் எதை கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா தோற்றத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது. அவர் கருப்பா, வெள்ளையா, சிவப்பா, அவர் பார்க்கறதுக்கு இன் பண்ணியிருக்காரா, இன் பண்ணாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் தேவனுடைய தன்மையை குறித்து கொர்நேலியு அப்படிங்கிற வீட்டாருக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படிங்கிறார் இல்லையா. இந்த பட்சபாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்கூல்ல மட்டும் இருக்கிறது இல்லை, வீட்டில் கூட இருக்கும்.
வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா மூத்த பையன் இருப்பார், இளைய பையன் இருப்பாங்க. பொதுவாகவே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு மரியாதை அப்படின்னா எந்த பசங்களுக்கு மரியாதை கிடைக்கும்? மூத்த பசங்களுக்கு, இளைய பசங்களுக்கா? முக்கியமாக வந்து மூத்த பசங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும். மூத்த பசங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும் இல்லையா? இது வந்து இளைய பசங்களுக்கு என்னதான் இருக்குன்னு ஒரு வேதனை கொடுக்கும் இல்லையா? இது சில நேரத்தில் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் கூட மூத்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான், இளைய பையன் எதுவுமே சம்பாதிக்கிறது இல்லை, அவன் ஊர் சுத்துறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கலாம், நம்ம கவனிக்கலாம். ஆனா இங்க தேவனுடைய தன்மையை குறித்து பார்க்கும்போது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒண்ணு. ரெண்டாவது 35வது வசனத்தில் கவனிங்க, எந்த ஜனத்தினாலும் சரி, அவர் எந்த ஜாதியாகவோ எந்த ஜனமாகவோ இல்லை எந்த நாடாகவோ எந்த ஊராகவோ இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை தேவனுக்கு. தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எந்த ஜனத்தினாவது அவருக்கு பயந்திருந்து, தேவனுக்கு பயந்து அவருடைய நீதி செய்கிறவன் யாரோ அவங்க தான் அவருக்கு உகந்தவர் அப்படிங்கிறத அங்க பேதுரு சொல்றார் இல்லையா? அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன்கிட்ட பட்சபாதம் கிடையாது. தேவன் யாரையும் உருவத்தின் அடிப்படையிலையோ நிறத்தின் அடிப்படையிலையோ இல்ல அவர்கிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையா அப்படிங்கிற அடிப்படையிலையோ அவர் எந்த ஜனத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதே பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு பொறுத்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படணும், நீதியை செய்யணும். இதுதான் தேவன் ஒவ்வொரு வாலிபர்ட்டையும் எதிர்பார்க்கிறார். உண்மையாகவே வந்து நல்ல ஒரு வசனத்தை அவர் எடுத்து கட்டினார் இல்லைங்களா? கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய தோற்றத்தை அவர் பார்ப்பதில்லை, எல்லாருடைய மனிதனுடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது வாலிபர்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஒதுக்கக்கூடியலாம் இருக்கிறாங்க. சமுதாயத்திலையும் கூட சபையிலையும் கூட நிறைய மக்கள் வந்து வாலிபர்களே ஒதுக்கக்கூடியலாம் இருக்கிறாங்க. வாலிபர்களுக்கு ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வசனமானது 10வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் அப்படின்னு பார்ப்போம். அப்போது நீ ஒரு நாளும் பயப்படாத அப்படின்னு சொல்கிற, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ பயப்படவே பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. உனக்கு என்ன வேணுமோ அவர் வந்து நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறாரு. நம்ம வந்து என்ன கேட்டாலும் தேவன் நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறாரு. நம்ம என்ன எதிர்பார்க்கிற விஷயத்தையும் எதிர்பார்க்காத விஷயத்தையும் தேவன் வந்து நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி தான், சமுதாயத்தில் இருக்கிற மக்களை பார்க்கிலும் தேவன் வந்து உயர்ந்தவராக இருக்கிறார். தேவன் வந்து தாழ்மையுள்ளவர்களுக்கு இறங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன், நீ பயப்படாத, நான் வான் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு பார்க்குறேன். நீ கலங்காத, நீ திகையாத, நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ பயப்படாத, நான் வான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி அப்படின்னு பார்க்குறோம். அப்போது தேவன் வந்து நம் கூட இருக்கிறார். ஒன்றில் வந்து இப்போ நமக்கு நம்ம பக்கத்தில் பெரிய ஒரு தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளுமே பயப்பட மாட்டோம் இல்லைங்களா? சமுதாயத்தில் நம்ம பயப்பட மாட்டோம். சமுதாய மக்கள் நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க இல்லைங்களா? சமுதாயத்தில் நம்மளை வந்து உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. இவர் நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு நம்மளை பற்றி 4 பேர் சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாருக்குமே பயப்பட மாட்டோம். ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், தேவன் நம்ம கூட இருக்கிறார். அந்த சராசரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், ஒவ்வொரு விதமான மக்களையும் தேவன் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு விதமான நன்மைகளை வந்து தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து வருகிறார். அப்படிப்பட்ட தேவன் நாம் கூட இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் வந்து மக்கள் நம்மளை ஒதுக்கி வச்சாலும் கூட நம்மளை அதில் இருந்து ரிலீஃப் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா தேவன் வந்து நம்மளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறார் இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த இன பாகுபாட்டால் ஒரு வாலிபர் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும்? அதற்கான சொல்யூஷன் என்ன? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை மனிதர்கள் தள்ளுறது அப்படிங்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது, மனிதர்கள் தள்ளுறாங்க அப்படிங்கிறத வச்சு கவலை கிடையாது. எனக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒருவேளை நான் இந்த சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டேன் அப்படின்னா சமுதாயம் என்னை ஒதுக்கிறத விட தேவனுடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறேன். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் அப்படிங்கிறார். இந்த வசனம் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது
இந்த பூமியில வாழ்ந்த, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமுதாயத்தில் இருந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை என்ன பண்ணாங்கன்னா தள்ளினாங்க. ஒரு ஊருக்குள்ள இயேசு கிறிஸ்து போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஊரார் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா தள்ளினாங்க. இயேசு கிறிஸ்து மனிதரால் தள்ளப்பட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார் அப்படிங்கறத அந்த வசனத்துல பார்க்கணும். அவர் மனுஷரால் தள்ளப்பட்டவர், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ இன பாகுபாட்டாலேயோ இல்ல நிற வெறியினாலேயோ ஒரு வாலிபர் கஷ்டப்படுவார் அப்படின்னா, மன அழுத்தத்துக்குள்ள இருப்பார் அப்படின்னா, அவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் அவர் விசேஷமானவர், அவருடைய ஆத்மா விசேஷமானது. எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, தன்னுடைய குமாரனை யாருக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, என்றாலும் தேவனுடைய கிருபையினால கவனிங்க, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து யாருக்காக மரிச்சார் அப்படின்னா, அவர் கருப்பா இருக்கிறவருக்காகவோ வெள்ளையா இருக்கிறவருக்காகவோ இந்த ஜாதியானவருக்காகவோ இல்ல இந்த இனத்தை சார்ந்தவருக்காகவோ இல்ல அந்த நாட்டை சார்ந்தவருக்காகவோ அவர் மரிக்கல. அவர் யாருக்காக மரிச்சார் அப்படின்னா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கார். அவர் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கார். அப்போ ஒரு வாலிபர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கார், எனக்காக அவர் மரித்திருக்கிறார், அவர் என்ன நேசிக்கிறார். அவர் என்னை எப்படி நேசிக்கல அப்படின்னா, என்னுடைய இனத்தை வச்சோ என்னுடைய திறமையை வச்சோ என்னுடைய நிறத்தை வச்சோ என்னுடைய உருவத்தை வச்சோ அவர் நேசிக்கல. அவர் என்ன உண்மையா நேசிக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையாகவே வந்து தேவன் நம்மை நேசிக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய உடம்பு இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை வந்து அவர் நேசிக்கல. அவர் நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கிறது போல நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது நாம் எல்லோருமே ஒவ்வொருவருமே நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இங்கே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனர் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். அப்போது நாம் எல்லோருமே கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய் உள்ள நபர்களாக இருக்கிறாங்க. வெளிநாட்டில் உள்ள நபர்கள் வந்து 1 கண், 1 வாய், 5 மூக்கு உள்ள நபர்களாக இல்லை. எல்லா மக்களுமே வந்து கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், எல்லாமே தேவனுடைய மனிதர்களாக இருக்கிறாங்க. தேவனுடைய சாயலே தேவனை நம்ம மனிதர்களை வந்து படுத்திருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற மக்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, கருப்பாக்குறாங்க, வெள்ளையாக்குறாங்க இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் சமுதாயத்தில் வந்து நிறைய மக்களே விலக்குள்ளாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீங்க அப்படின்பா. அப்போது நம்ம எல்லாருமே சரீரத்தில் நம்ம எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் ஒன்றாக இருக்கிறோம். இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே கவனிங்க, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அதாவது யாரெல்லாம் வருத்தப்படுறாங்களோ, அதாவது இந்த வசனம் யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, பாவத்தினாலையும் நியாயப்பிரமாணத்தினாலையும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து சொல்லியிருக்கு. யாரெல்லாம் பாவம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தினால் வருத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இயேசுகிட்ட வாங்க அப்படிங்கிறார். அவர் வந்து இந்த குறிப்பிட்ட மக்களுக்காக தான் வந்தார் அப்படிங்கிறது இல்லாமல் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக வந்தார். அவர் எல்லாருக்கும் இளைப்பாறுதலை கொடுக்குறார். ஒருவேளை நீங்கள் ஒரு வாலிபராக இருந்து நீங்கள் இந்த இன பாகுபாட்டால் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, நிறைவேறினால் கஷ்டப்பட்டீங்கன்னா, நீங்கள் உங்களை நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அதை குறித்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்துருக்காரு இல்லையா? உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவதற்காக அவர் மரிச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இப்பவும் உயிரோட இருக்கார் இல்லையா? உண்மையாகவே வந்து அவர் நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறார். நம்ம இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் நிறைவு செய்யலாம். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
16வது வசனம், யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கையில் பெண் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த வசனத்தை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு பார்க்குறோம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? நாம் எல்லோருமே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்குள்ளே இருக்கிறோம். நாம் ஆண்டவரை நம்ம நேரில் பார்த்தது கிடையாது, நம்ம வந்து கண்ணால் பார்த்தது கிடையாது. நாம் எதன் மூலமாக நாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா வேத வசனத்தின் மூலமாக நாம் விசுவாசிக்குள்ளெல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோன்னு எவனோ, யாரெல்லாம் கடவுளை விசுவாசிக்கிறான், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவன் கெட்டு போகாமல், அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் வந்து நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட கடவுள் வந்து அவனை விலகாமல் அவரை வந்து தாங்கி பிடிக்குள்ள இருக்கிறார். அவருடைய கைக்குள்ளாக அவர் நம்முடைய அரவணைக்கப்படுவராக இருக்கிறார். அப்போ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி உலகத்தில் அன்பு கூடக்குள்ள இருக்கிறார். யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவம் செய்யாத மனிதர்கள் ஒருவரும் இல்லை. நான் வந்து நீதிமான், நான் வந்து எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா முதல்ல அவர் தான் தப்பு பண்ணக்கூடியலாம் இருக்கிறாங்க. அப்போது யாருமே இந்த உலகத்தில் நீதிமான் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே இந்த உலகத்தில் நீதிமான் கிடையாது. எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்குள்ளே இருக்கிறாங்க. முக்கியமாக வாலிபர்கள் வந்து தேவனுக்கு விருப்பம் இல்லாத நிறைய விஷயங்களே வந்து செய்யக்குள்ள இருக்கிறாங்க. நாம் அப்படி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது இந்த நாள்லேருந்தே நாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாம் மனப்பூர்வமாக நாம் கடவுள் சொல்லப்பட்ட வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியக்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் நிறைய மக்கள் வந்து வாலிபர்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் கூட, குடும்பத்திலே அவர்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் கூட, நாம் யாருக்குள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னா நாம் கிறிஸ்துக்குள் நாம் ஒன்றாக இருக்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறக்கூடியதாக இருக்கிறோம். அப்போது கடவுள் மேல் நம்ம மேலே ஒருத்தர் அன்பு கூறுறாங்க அப்படின்னா நாம் அவர் சொல்லப்பட்ட வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நம்ம வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி 1, 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், 3 பரிசுத்த ஜாதி, 4 அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறீங்க. அதாவது யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து அவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தேவன் கொடுக்குற ஒரு மேலான நிலை. இங்கே எல்லாருமே ஒன்று. அந்த மேலான நிலை என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. 2வது அவங்க தேவனுடைய ஆசாரிய கூட்டம். 3வது அவங்க எல்லாருமே யார் அப்படின்னா ராஜாக்கள் அப்படிங்கிறது. 4வது அவங்க பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி. 5வது அவருக்கு சொந்தமான ஜனங்கள். இந்த உயர்வான நிலையை தேவன் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலிய வீட்டாருக்கு சொல்லும்போது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன், அவருக்கு உகந்தவன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க இந்த ராசிசமால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ராசிசத்தினால கவலை அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒருத்தர் மரிச்சிருக்காரு, உங்களை அதிகமாக ஒருத்தர் நேசிக்கிறாரு. உங்களை ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறதுனால தன்னுடைய குமாரனே அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா, இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய தேவனுடைய பார்வையில் விசேஷித்த நபர்களாக இருப்போம். இன்னும் இதை குறித்து நீங்கள் தெளிவாக கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திக்கிறோம். இப்படிக்கு அன்புள்ள டெரி ஜோஸ். இந்திய வேத பாடத்திலிருந்து சில கேள்விகள். கேள்வி 1, தேவனிடத்தில் என்ன இல்லை? மறுபடியும் கேட்கிறேன். கேள்வி 1, தேவனிடத்தில் என்ன இல்லை? கேள்வி 2, தேவன் நமக்காக யாரை கொடுத்தார்? மறுபடியும் கேட்கிறேன். கேள்வி 2, தேவன் நமக்காக யாரை கொடுத்தார்? கேள்வி 3,
தேவனுக்கு உகந்தவன் யார்? மறுபடியும் கேட்கிறேன், தேவனுக்கு உகந்தவன் யார்? கேள்வி 4, நான் தேவனுடைய பிள்ளையாக மாற யாரை விசுவாசிக்க வேண்டும்? மறுபடியும் கேட்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக மாற நான் யாரை விசுவாசிக்க வேண்டும்? நன்றி. ஜெபிக்கலாம். கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழிநடத்தின நல்ல பிதாவே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருணத்தை தந்ததுக்காக நன்றி பிதாவே. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை யாவையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியில் கேட்ட சத்தியத்தின்படி வாழவும் வளரவும் எங்கள் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும் பிதாவே. இவை யாவும் அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.